ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பலாப்பழத்தை பயன்படுத்தி எப்படி அல்வா பண்ணுறதுன்னு தான். வாங்க நம்ம இந்த பலாப்பழத்தை பயன்படுத்தி எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் ஒரே மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடாமல் இது போல் சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அல்வா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த பலாப்பழ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழம் அல்வா பண்ணுறதுக்கு நான் பலாப்பழத்தை இது போல் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு 1 கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்துருக்கிறேங்க. நான் இன்றைக்கி கம்மியான அளவு தான் செய்து காட்ட போகிறேன். இது போல் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது கூட 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பலாப்பழத்தை பொறுத்து இருக்குங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிற பலாப்பழமாக இருந்தால் நம்ம சுகர் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. இருந்தாலும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அல்வா சாப்பிட்றதுக்கு தித்திப்பாக நல்லாயிருக்குங்க. அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி நல்லா வறுபட்டு ஒரு பேனில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். பலாப்பழ பேஸ்ட்டை நல்லா சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பலாப்பழம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்துடுங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் பண்ண பிறகு இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பலாப்பழம் அரைச்ச ஜார்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரும். அதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அல்வா திரண்டு வந்துருச்சுன்னு. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காவை தட்டிட்டு நம்ம சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பலாப்பழம் அல்வா ரெடி ஆயிருச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெனிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.